என்ன பொண்ணு? பாம்பு. ஆ? அதுவா? அது ஒண்ணும் செய்யாது. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கா? ஆ, காவலுக்கு இருக்கு. பாம்பு காவலுக்கு இருக்கா? எங்க முன்னோர்கள் நாகசாஸ்திரத்தை பனை ஓலையில எழுதி அது கெட்டவங்க கையில கிடைக்காம பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண சர்பத்துக்கு ஆயுள் சக்தி கொடுத்து அதுக்கு காவலா இருக்க வச்சாங்க. கொல்லிமலை காட்டுல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில எழுதி வச்ச நாகசாஸ்திரம் இருக்கு. நாகசாஸ்திரம் சொல்றீங்க? அதுல என்ன எழுதிருக்கு? தெரியாது தாயி. தெரியாதா? இதுவரைக்கும் யாரும் அதை படிக்கலையா? அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. ஏன்? அந்த அம்மா நாகதேவதை கருணை காட்டி வரம் கொடுக்கணும்ல. அதுக்காக எவ்வளவு காலம் தான் காத்துட்டு இருப்பீங்க? முயற்சி செஞ்சாதானே? அது பாவம். அப்படி செஞ்சா அம்மா நாகதேவதையோட கோபத்துக்கு ஆளாகி எங்க இனமே அடியோட அழிஞ்சிரும்னு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பொண்ணு, நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. ஆ, அம்மா நல்லபடியா பாத்துக்குவா. ஆ. அம்மா நாகதேவதையே. ம். என்ன பொண்ணு? குடிக்க. இரு இரு, இரு, இரு. தண்ணி குடுக்குறேன். ஐயோ பொண்ணு, தண்ணி தீந்து போச்சு. நான் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். மதுமதி மதுமதி
யாரு? என் பேரு வாசுகி. நீ தாகத்தோட இருக்கல்ல, முதல்ல தண்ணிய குடி. இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. நான் தான் உன் கூடவே இருக்கேனே. என் கூடவே இருக்கீங்களா? ஆமா, நீ இங்க எதுக்கு வந்தன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய வேலை நிச்சயமா நடக்காது. அந்த முயற்சியை கைவிட்டுட்டு நீ ஊருக்கு போ, அதுதான் உனக்கு நல்லது. உன்னோட அம்மா நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பேச்ச கேட்டு நீ வீட்டுக்கு போ. போ. பொண்ணு பொண்ணு என்னம்மா இப்படி நின்னுகிட்டு இருக்க? இந்தா தண்ணி குடி. குடிச்சிட்டேன். குடிச்சிட்டியா? ம். யார் தந்தாங்க? வாசுகி. ஆ? யாரு கொடுத்தது? வாசுகி. நிசமாவா? அது சரி, யார் அந்த வாசுகி? வாசுகி வேற யாரும் இல்ல, சாட்சாத் நாகதேவதை, எங்க குலதெய்வம். அந்த தாயை நேர்ல பாக்குற பாக்கியம் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. அது உனக்கு கிடைச்சிருக்குன்னா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தாயே. அம்மா, அந்த தெய்வத்தை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, அந்த தாயை தரிசிச்சு வந்த நான் பாக்குறதே பெரிய புண்ணியம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நாகதேவதை எப்படி மனுஷ உருவத்துல வர முடியும்? தெய்வ சங்கல்பம் படைச்ச நாகங்களுக்கு எந்த ரூபத்தையும் எடுக்கிற சக்தி இருக்கு. நீ பார்த்த வாசுகி அந்த கிருஷ்ண சர்பத்தோட மறுரூபம். தாயி, அந்த தெய்வத்தை தரிசிச்ச உன் கால தொட்டு. தோர, பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க. அம்மா, தாயே, வாசுகி, ஒரே ஒரு தடவை உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு தாயே. விட்டு துரத்தி ஆகணும். ஏய் சபந்தி, இந்த பாரு, நீ இந்த துரசாணி கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல. எதுக்கு? இது நம்ம கூடாரத்துக்கு கேடு பண்ண வந்திருக்கு. நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. உனக்கு தான் குறுக்கு புத்தி. என்னடி பேச்சுக்கு பேச்சு எதிர்த்து பேசிட்டு இருக்க? பேச்சுக்கு பேச்சு மட்டும் இல்ல, கைக்கு கை கூட பதில் சொல்ல தெம்பு இருக்கிறவ. உனக்கு திமிரு தலைக்கேறிடுச்சுடி. ஆமாயா, திமிர் அடக்கிற தெம்பு இருந்தா மோதிக்கலாவா? நான் யாருன்னு காட்டுறேன், இல்லனா கும்பிடு போட்டு வந்த வழிய போயிட்டு மன்னிச்சு விட்டுடுறேன். ஏய், நீ இந்த சிங்கனை யாருன்னு நினைச்ச? சிங்கம்டி. வெத்து பேச்சுல மட்டும் தானே. ஏய், என்னடி பண்ண? விட்டுடுறா, நீ என்ன ஜெயிச்சிட்ட. நான் உன்னையே கல்யாணம் கட்டிக்கிறேன். கல்யாணம் கட்டிக்கணும்னா நீ இந்த துரசாணிய கூடாரத்துல இருந்து துரத்தணும். சரி சரி, கைய விடுறா, விடுறா. பாத்தியாட சிங்கா, நமக்கு கெட்டது பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்னல துரசாணி, அவங்க தான் இப்ப நம்ம உயிரை காப்பாத்திருக்காங்க. பட்டணத்துல இருக்கிறவங்களாம் கெட்டவங்கன்னு தப்பு கணக்கு போட்டேன். என்ன மன்னிச்சிருங்க துரசாணி. உங்க தப்ப மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். செவந்தி, ஒருவேளை பாம்பு வராம போயிட்டா நீ செத்து போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நாகதேவதை ஆசை கொடுக்கலன்னா சிங்களும் நானும் உயிரோடு இருக்க மாட்டோம். இது சத்தியம்.
நாகதேவதையே, பெத்தவங்க இல்லைன்னாலும் சிங்கம் என் புள்ள மாதிரி வளர்ந்தவன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு உன் சேத்திரத்துக்கு உத்தரவு கேட்டு வந்திருக்காங்க தாயி. நீ கருணையோட வெளியே வந்து ஆசை கொடு தாயி. வா தாயி, வந்து உத்தரவு கொடு தாயி. வா தாயி. ரொம்ப சந்தோஷம் தாயி. நாகதேவதை மனசு குளிர ஆசீர்வாதம் பண்ணிட்டான்.